முக்கிய செய்திகள். மேற்கு வங்கத்தில் சூறாவளி காற்றுடன் கரையை கடந்தது ரெமல் புயல். ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பு. வட மாநிலங்களில் 4 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் என எச்சரிக்கை. ராஜஸ்தான், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ரெட் அலர்ட். 100 நாள் திட்டத்தின் 24 ஆண்டு கால தொகை தொழிலதிபர்களுக்கு தள்ளுபடி. அதானிக்கு 1000 கோடி தாரை வார்த்ததாக மோடி மீது ராகுல் புகார். பள்ளிகள் திறப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. காலை உணவு திட்டத்தை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வழங்க அறிவுறுத்தல். நீதிபதி GR சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்புகள் மீது விசாரணை நடத்த கோரிக்கை. மத கண்ணோட்டத்துடன் மரபுகளுக்கு மாறாக செயல்படுவதாக சரமாரி புகார். வணக்கம். வங்கக்கடலில் உருவான ரெமல் புயல் வங்கதேசம் அருகே கரையை கடந்த நிலையில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். மத்திய வங்கக்கடலில் உருவான ரெமல் புயல் மேற்கு வங்க மாநிலம் சாகர் தீவுக்கும் வங்கதேசத்தின் கேப்புப்பாராவுக்கும் இடையே நேற்று கரையை கடக்கும் என்றும் அப்போது மணிக்கு 135 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இதனால் மேற்கு வங்க மாநிலத்தின் தெற்கு மற்றும் வடக்கு 24 பர்கனாஸ் கடலோர மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும், கொல்கத்தா, ஹவுரா, நாடியா, புர்பா, மேதினிபூர் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. மேற்கு வங்கம், சிக்கிம், மிசோரம், மணிப்பூர், திரிபுரா மாநிலங்களில் நாளையும், அஸ்ஸாம், மேகாலயா, அருணாச்சல பிரதேச மாநிலங்களில் நாளை மறுநாள் வரையிலும் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து புயல் முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் பிரதமர் திரு மோடி ஆலோசனை நடத்தினார். புயல் கரையை கடக்கும்போது யாரும் வெளியே வர வேண்டாம் என மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா கேட்டுக் கொண்டிருந்தார். தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டனர். மேற்கு வங்கத்தில் ரயில் சேவை பாதிக்கப்பட்ட நிலையில் கொல்கத்தா விமான நிலையம் மூடப்பட்டு 394 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. முறையான அறிவிப்பு வெளியிடப்படாததால் பயணிகள் கடும் அவதிக்காளாகினர். ड्यू टू नेचुरल कैलामिटी, क्योंकि साइक्लोन अभी बोला गया है आने वाला है या फिर अप्रोचिंग है, तो हम फ्लाई नहीं कर पाए और उसका हमें कोई भी इंफॉर्मेशन नहीं दिया गया. हमारा 8:30 को फ्लाइट था और हम 6 o'clock से यहाँ पे आए हुए हैं. புயல் இழுத்துச் செல்லாமல் இருக்க தெற்கு 24 பர்கனாஸ் மாவட்டத்தில் ரயில்களுக்கு தண்டவாளத்தில் தடுப்புகள் வைக்கப்பட்டிருந்தது. கடலோர பகுதிகளில் வசித்து வந்த 1,10,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். கிழக்கு மித்னாப்பூர் மாவட்டத்தில் உள்ள கடற்கரை பகுதிகளில் தங்கியிருப்பவர்களை அங்கிருந்து வெளியேறுமாறு தேசிய பேரிடர் பாதுகாப்பு படையினர் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்தனர். आने का अंदेशा है जिसका नाम है रेमाल. तो जो लोग समुद्र सी बीच के नजदीक हैं वो कृपया करके अपना सेफ स्थान पर चले जाएं, पीछे चले जाएं. இதனிடையே ரெமல் புயல் நேற்றிரவு 8:30 மணியளவில் மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசம் இடையே ரெமல் புயலின் கண் பகுதி கரையை கடக்க தொடங்கியது. இதனால் கொல்கத்தா, 24 பர்கனாஸ், மேதினிபூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழையுடன் 135 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசியது. இதனால் மரங்கள் முறிந்து மின்கம்பங்களில் விழுந்ததால் பல பகுதிகள் இருளில் மூழ்கின. புயல் காரணமாக கடல் அலைகள் பல அடி உயரத்துக்கு சீற்றத்துடன் காணப்பட்டன. புயல் காரணமாக கொல்கத்தா உள்ளிட்ட பல பகுதிகளில் தாழ்வான இடங்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இந்நிலையில் ரெமல் புயல் எதிரொலியாக தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் வரும் 30ஆம் தேதி வரை மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ராஜஸ்தான், டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் 4 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வட இந்திய மாநிலங்களை கடந்த சில நாட்களாக கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ராஜஸ்தான் மாநிலம் பலோடியில் 50 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெயில் சுட்டெரித்தது.
கடந்த 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு இப்போதுதான் இத்தனை அதீத வெப்பம் பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதற்கு முன் 2016ஆம் ஆண்டு 51 டிகிரி செல்சியஸ் பதிவானதே அதிகபட்ச வெப்பநிலையாக இருந்து வருகிறது. கடும் வெயில் காரணமாக மகாராஷ்டிரா மாநிலம் அகோலாவில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. பள்ளிகளில் பிற்பகல் வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டன. குளிர் பிரதேசமான சிம்லாவிலும் 33 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது. உனாவில் 44 டிகிரி செல்சியஸை வெப்ப அளவு எட்டியது. டெல்லியில் 8 இடங்களில் வெப்பநிலை 46 டிகிரி செல்சியஸை நெருங்கியது. இந்நிலையில் ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா மாநிலங்களுக்கு அதிக வெப்ப அலை தாக்குவதற்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், சண்டிகர், டெல்லி, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டு இன்று முதல் 4 நாட்களுக்கு கடுமையான வெப்ப அலை வீச வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இந்த மாநிலங்களில் இரவு நேர வெப்பநிலையும் அனல் தகிக்கும் அளவுக்கு இருக்கும் என்று எச்சரித்துள்ள வானிலை மையம் பகல் நேரங்களில் அவசியமின்றி மக்கள் வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக 100 டிகிரிக்குள்ளேயே வெப்பம் இருந்து வந்த நிலையில் நேற்று அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. வேலூர், திருத்தணி, நுங்கம்பாக்கத்தில் 102 டிகிரியாகவும் திருப்பத்தூரில் 100 டிகிரியும் வெப்பம் பதிவானது. தமிழகத்தில் மழையின் தீவிரம் குறைந்துள்ளதால் நாளை முதல் இயல்பை விட 3 டிகிரி வெப்பநிலை அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 100 நாள் திட்டத்திற்கு 24 ஆண்டுகளுக்கு பயன்படக்கூடிய பெருந்தொகையை பிரதமர் திரு மோடி 22 தொழிலதிபர்களுக்கு தள்ளுபடி செய்திருப்பதாக காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. இதுவரை 6 கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது. 7ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் தலைவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாபூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் திரு மோடி, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க அரசியல் அமைப்பு சட்டத்தையே மாற்றி எழுதி விடுவார்கள் என்று கூறினார். ஆனால் இமாச்சல பிரதேசத்தில் உனா பகுதியில் பிரச்சாரம் செய்த திரு ராகுல் காந்தி, தேர்தலுக்கு தேர்தல் பிரதமரின் பேச்சில் பயமும் பதற்றமும் அதிகமாக தென்படுவதால் பொய்களும் அதிகரித்திருப்பதாக விமர்சித்தார். ஆட்சியில் இருந்தபோது செய்ததை பேசுவதை விட மக்களை திசை திருப்பி வாக்கு சேகரிப்பதையே அவர் விரும்புவதாக திரு ராகுல் சாடினார். விவசாயிகளை பயங்கரவாதிகள் என்று குறிப்பிட்ட திரு மோடி, அவர்களுக்காக என்ன செய்ய போகிறார் என்று கேள்வி எழுப்பிய அவர், ஒருநாள் வேலை திட்டத்துக்காக 24 ஆண்டுகள் செலவிடப்படக்கூடிய தொகையை திரு மோடி வெறும் 22 தொழிலதிபர்களுக்கு தள்ளுபடி செய்தவர் என்றார். அதானிக்கு பல ஆயிரம் கோடிக்கான முதலீடுகளை தாரை வார்த்தவர் திரு மோடி என்றும் திரு ராகுல் குற்றம் சாட்டினார். 10 साल में उन्होंने 16 लाख करोड़ रुपया 22-25 लोगों को दिया है. मतलब 22 अरबपति उन्होंने बनाए हैं. अगर आप अदानी के शेयर प्राइस देखें, प्रधानमंत्री नरेंद्र मोदी स्वेर इन होते हैं और उसके एकदम बाद आज आप जाके गूगल पे देखिए, अदानी जी की शेयर प्राइस बढ़ती जाती है डायरेक्ट. நாட்டின் முக்கிய பிரச்சனைகளான வேலை வாய்ப்பின்மை, பணவீக்கம் குறித்து பிரதமர் திரு மோடி எப்போதாவது பேசியிருக்கிறாரா என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா கேள்வி எழுப்பியுள்ளார். இதனிடையே காங்கிரஸ் பிரமுகரான திரு சஞ்சய் ஜா இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பகிரங்க கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தாம் எங்கு சென்றாலும் தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்துகிறதா என்ற கேள்வியும் குழப்பமும் மக்களிடம் எழுவதை காண முடிவதாக கூறியுள்ள அவர், வாக்கு எண்ணிக்கையில் சிறிய அளவில் வித்தியாசம் இருந்தாலும் விவிபேட் எண்ணிக்கையை சரிபார்க்க உடனே கோரிக்கை விடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் வாக்குகள் தொடர்பான புள்ளி விவரங்களில் சிறிய அளவில் முறைகேடு இருப்பது போல் தெரிந்தாலும் உடனடியாக மறு வாக்குப்பதிவு நடத்த வலியுறுத்துமாறு இந்தியா கூட்டணி தலைவர்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜூன் 6ஆம் தேதி வகுப்புகள் தொடங்கப்பட உள்ள நிலையில் பள்ளிகளில் பின்பற்றப்பட வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. 2024-25ஆம் கல்வியாண்டில் 1 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு வரும் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. இந்நிலையில் பள்ளிகள் திறப்பதற்கு முன் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பள்ளிகள் திறப்புக்கு பின் எடுக்கப்பட வேண்டியவை குறித்த வழிகாட்டுதல் நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி பள்ளி வகுப்பறை, ஆசிரியர்கள் அறை, தலைமை ஆசிரியர் அறை என அனைத்தும் சுத்தமாக தயார் நிலையில் வைக்கப்பட வேண்டும். மழைநீர் கால்வாய்கள், கழிப்பறை, பள்ளி வளாகம் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி திறக்கும் முதல் நாளன்று 1ஆம் வகுப்பில் மாணவர்கள் முழுமையாக சேர்ந்ததை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும், பள்ளி திறக்கும் நாளில் மாணவர் சேர்க்கை கொண்டாட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான முதலமைச்சரின் காலை உணவு திட்ட உணவு முழுமையாகவும் சுகாதாரமாகவும் வழங்கப்பட வேண்டும் என்றும் வழிகாட்டு நெறிமுறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
மதிய உணவு இடைவேளைக்கு பின்பு 20 நிமிடங்களுக்கு மாணவர்களை சிறார் இதழ்கள், செய்தித்தாள்கள், நூலகத்தில் உள்ள நூல்கள் வாசிப்பதை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. மேலும் தனித்திறன் போட்டிகள், வினாடி வினா, விளையாட்டு, நடனம், இசை போட்டிகள் ஆகியவை நடத்தப்பட்டு மாநில அளவில் வெற்றி பெற்றவர்கள் கடந்த முறை சர்வதேச சுற்றுலா அழைத்துச் செல்லப்பட்டதைப் போல இந்த ஆண்டும் அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதித்துறை மரபுக்கு மாறாக மத கண்ணோட்டத்துடன் செயல்படுவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் திராவிடர் விடுதலைக் கழகம் மற்றும் தந்தை பெரியார் திராவிட கழகம் ஆகியவை புகார் தெரிவித்துள்ளன. கரூர் மாவட்டம் மண்மங்கலம் வட்டம் நெரூர் கிராமத்தில் உள்ள சதாசிவ பிரம்மேந்திரர் ஜீவ சமாதியில் அவரது நினைவு நாளில் நடைபெறும் அன்னதானத்தில் சாப்பிட்ட பின்னர் அந்த இலைகளின் மீது பக்தர்கள் உருண்டு வழிபாடு செய்வது வழக்கமாக உள்ளது. கர்நாடக மாநிலத்தில் இதுபோன்று நடந்த நிகழ்வுக்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் கரூர் சடங்கு முறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2015ஆம் ஆண்டு தடை விதித்தது. இந்நிலையில் இந்த நடைமுறை தொடர்பாக மீண்டும் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் மத பழக்க வழக்கங்களில் தலையிடக்கூடாது என்று கூறி அதற்கு அனுமதி அளித்தார். அவரது தீர்ப்புக்கு திராவிடர் கழக தலைவர் திரு கி. வீரமணி உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நீதிபதியாக வருவதற்கு முன் RSS முழுநேர உறுப்பினராக இருந்த திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிமன்றத்தை நியாயமான முறையில் நடத்தாமல் RSS மனப்பான்மையோடு நடத்துவதாகவும், எனவே அவரை நீக்க கோரியும் தலைமை நீதிபதியிடம் தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் திரு கு. ராமகிருஷ்ணன் புகார் தெரிவித்துள்ளார். மத வழக்கங்களில் தலையிடக்கூடாது என்றால் குழந்தை திருமணம் போன்ற பழமைவாத நடவடிக்கைகளை தடுத்திருக்கவே முடியாது என்றார் அவர். கடந்த காலங்களிலே மத பழக்கம் என்று மட்டும் ஒன்றை வைத்துக்கொண்டு செய்திருந்தால் குழந்தை திருமணங்களை இந்த நாட்டிலே தடுத்திருக்க முடியாது. பெண்கள், கணவனை இழந்த பெண்கள் உடன்கட்டை ஏறுவதை தடுத்திருக்க முடியாது. எல்லாமே மதத்தின் அடிப்படையில் வந்த பழக்கங்கள் தான். ஆனால் நாகரிக சமூகத்திலே, மனித வளர்ச்சியிலே இது தேவையில்லாது என்று சட்டங்கள் அதை தடுத்து அந்த பழக்க வழக்கங்கள் மாறியது. ஆனால் ஜி.ஆர். சாமிநாதன் மட்டும் இன்னும் பழமையிலே ஊறிப்போய் மக்களையும் அதில் ஈடுபட வேண்டும் என்று இருக்கின்றார். இதேபோல் எச்சில் இலைகளில் உருளுவது தொடர்பான வழக்கை விசாரித்த இரு நீதிபதிகள் தீர்ப்பாயம் ஏற்கனவே தடை விதித்துள்ள நிலையில் அதை ரத்து செய்துவிட்டு நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் மாறுபட்ட தீர்ப்பு வழங்குவது நீதிமன்ற மரபுக்கு எதிரானது என திராவிடர் விடுதலைக் கழக பொதுச் செயலாளர் திரு கொளத்தூர் மணி தெரிவித்துள்ளார். எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதியிருப்பதாக திரு மணி தெரிவித்தார். ஒரு மனிதனுடைய கண்ணியமான வாழ்க்கைக்கு, கண்ணியமாக வாழ்வதற்கு எது தடையாக இருக்கிறதோ அந்த பழக்க வழக்கங்கள் கைவிடப்பட வேண்டும் என்பதுதான். அது அரசு தீர்மானிக்க வேண்டும், நீதிமன்றங்கள் தீர்மானிக்க என்ற ஒரு கருத்தாக இருந்தால் அரசுக்கு ஒரு பரிந்துரை செய்வதை பற்றி அரசு பரிசீலித்து உரிய ஆணைகளை பிறப்பிக்கலாம் என்று கூட சொல்லியிருக்கலாம். அல்லது ஏற்கனவே 2 நீதிபதிகள் அடங்கிய ஆயம் கொடுத்திருக்கிறது, எனவே அதை பரிந்துரைத்து மேலாயத்திற்கு அனுப்பியிருக்கலாம், அவர்களை சிந்திக்க வைத்திருக்கலாம். ஆனால் ஏன் இப்படி சொல்கிறார் என்பதுதான் குழப்பமாக இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகளுக்கு எழுதியிருக்கிறோம். நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்பு மனித நேயத்துக்கு எதிரான செயல் என்று கூறிய திரு கொளத்தூர் மணி, எனவே அவர் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நீடிப்பது ஏற்புடையதல்ல என்றும் தமது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் வழங்கிய சர்ச்சைக்குரிய தீர்ப்புகள் மீது உச்சநீதிமன்றம் விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்றும், நீதித்துறையின் கோட்பாடுகள் மற்றும் அரசியல் அமைப்பு சட்டத்தை மீறி செயல்படும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகார் மனுவில் திரு கொளத்தூர் மணி வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் மஞ்சூரிலிருந்து கோவை செல்லும் கெத்தை மலைப்பாதையில் யானை கூட்டம் ஒன்று வாகனங்களை 3 மணி நேரம் வழிமறித்து நின்றதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். நீலகிரி மாவட்டத்திற்கு வாகனங்கள் வந்து செல்ல 3வது மாற்று வழியாக மஞ்சூர், கெத்தை, காரமடை மலைப்பாதை அமைந்துள்ளது. இது அடர்ந்த வனப்பகுதிக்குள் இருப்பதால் அவ்வப்போது யானைகள் கூட்டமாக வந்து சாலையில் குறுக்கிடுவது வழக்கம். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக இங்கு குட்டிகளுடன் உலாவரும் யானைகள் அந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்களை வழிமறிப்பதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடனேயே சென்று வருகின்றனர். குறிப்பாக அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் யானைகள் கூட்டம் வனப்பகுதியை விட்டு வெளியேறி சாலைகளில் முகாமிடுவதால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை உள்ளது. நேற்று மாலை வனப்பகுதியிலிருந்து கூட்டமாக வெளியேறிய யானைகள் சாலையில் முகாமிட்டதால் வாகன ஓட்டிகள் மலைப்பாதையில் வாகனங்களை நிறுத்தினர். யானைகள் வழிமறித்து நின்றதால் பொதுமக்களும் வீதியில் உறைந்தனர்.
சாலையில் வழிமறித்த யானைகள் 3 மணி நேரம் வரை அங்கேயே நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் நீலகிரி மாவட்டத்திற்கு சென்ற வாகனங்களில் இருந்த பொதுமக்கள் அச்சத்துடன் காத்திருந்தனர். யானைகள் தானாக வனப்பகுதிக்குள் சென்றவுடன் வாகனங்கள் புறப்படத் தொடங்கின. கெத்தை மலைப்பாதையில் அடிக்கடி உலாவரும் யானைகள் கூட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வார விடுமுறை நாளை ஒட்டி குற்றாலம் அருவி, ஒகேனக்கல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். குற்றாலம் அருவியில் கடந்த வாரம் ஏற்பட்ட பெருவெள்ளத்தை தொடர்ந்து முன்னெச்சரிக்கையாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது மழை குறைந்து தண்ணீர் வரத்து சீரானதால் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, புலி அருவிகளில் பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். இதையடுத்து அவர்கள் ஆனந்தமாக நீராடி உற்சாக குளியல் போட்டு மகிழ்ந்தனர். குமரி குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் பயணிகள் குளிப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை 8வது நாளாக நீடிக்கிறது. இந்நிலையில் ஒகேனக்கல் அருவிகளில் மெயின் அருவி, சினி ஃபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையின் சில இடங்களில் வழிந்த நீர் குளித்தும் படகு சவாரி செய்தும் பயணிகள் மகிழ்ந்தனர். கோவை குற்றாலத்திலும் கூட்டம் அதிகமாக இருந்ததால் நேர அடிப்படையில் குழுவாக வனத்துறையினர் அனுமதிக்கப்பட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களில் பெய்த கனமழையால் அருவியில் சீரான நீர்வரத்து உள்ளதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை நிறைவடைவதால் சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. தொடர் விடுமுறை காலங்களில் தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் மலை நகரங்களுக்கு படையெடுப்பது வழக்கம். மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் ரம்யமாக காட்சியளிக்கும் மோயர் சதுக்கம், குணா குகை, பைன்மர காடுகள் மற்றும் தூண்பாறை பகுதிகளில் இயற்கை எழில் கொஞ்சும் காட்சிகளை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். கொடைக்கானல் மற்றும் குன்னூரில் நடைபெற்று வந்த கோடை விழா நேற்றுடன் நிறைவடைந்தது. குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 5 டன் பழங்களை கொண்டு 9 வகையான உருவங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. விதவிதமாக அரங்குகள் அமைக்கப்பட்டு பழ வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. கண்காட்சியை காண பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள் பழங்களின் நறுமணத்தை நுகர்ந்தும் அவற்றால் வடிவமைக்கப்பட்ட சிற்பங்களை பார்வையிட்டும் மகிழ்ந்தனர். ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நல்லாயிருக்கு. கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. மழை இல்லை, வார்மாக இருக்குது, நல்லா இருக்குது. அப்புறம் நிறைய இங்கே க்ரியேட்டிவிட்டியாக இந்த சேவல், அப்புறம் இன்னும் நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. என் ஃபேமிலியோட என் பசங்களாம் வரும்போது இன்னும் என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ளார்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. அதில் பர்டிகுலராக அந்த ஃப்ளார்ஸோட நேம்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது நாங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்திருந்தோம். அவங்களுக்கு அந்த ஃப்ளார்ஸோட நேம்ஸ் எல்லாம் சொல்லும் பொழுது குழந்தைங்கள்லாம் ரொம்ப புதிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா காட்டு கொத்தமல்லி, இந்த மாதிரி விஷயத்தை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. வைல்டு கொத்தமல்லி அப்படிங்கிற ஒரு இதை இங்கே வச்சுருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. நான் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறேன். கொடைக்கானல் மலர் கண்காட்சியை கடந்த ஆண்டு 78,172 பேர் பார்வையிட்ட நிலையில் இந்த ஆண்டு சுற்றுலா பயணிகளின் வருகை 50% குறைந்து காணப்பட்டது. நிறைவு விழாவை முன்னிட்டு தோட்டக்கலை மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் கோடை விழா மலர் கண்காட்சி கடந்த 22ஆம் தேதி தொடங்கியது. அண்ணா பூங்கா, ஏரி பூங்காக்களில் காற்றாலை, கடல்வாழ் உயிரினங்கள், கார்ட்டூன் உருவங்கள் உள்ளிட்டவை மலர் சிற்பங்களாக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்தன. குழு குழு காற்று வீசியதுடன் அங்கு இதமான சூழல் நிலவியதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். சிதம்பரம் அருகே பிச்சாவரத்தில் குவிந்த ஏராளமானோர் அங்குள்ள அழகான சுரபுன்னை காடுகளுக்கு நடுவே படகு சவாரி செய்து இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தனர். இதனிடையே கூடலூரை அடுத்த தேவாலா பகுதியில் ஆபத்தான மலை உச்சிக்கு சென்ற கேரளா மற்றும் கர்நாடக மாநில சுற்றுலா பயணிகளை வனத்துறையினர் எச்சரித்து திருப்பி அனுப்பினர். IPL 20 ஓவர் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் ஹைதராபாத்தை வீழ்த்தி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 3வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் நேற்று மோதின. டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி முதலில் பேட் செய்ய முடிவு செய்தது. ஆட்டத்தின் தொடக்கம் முதலே வீரர்கள் ரன் சேர்க்க முடியாமல் திணறிய நிலையில் கொல்கத்தா அணியினரின் சிறப்பான பந்துவீச்சால் ஹைதராபாத் அணி வீரர்கள் அடுத்தடுத்து அவுட்டாகி அதிர்ச்சி அளித்தனர். 18.3 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த அந்த அணி 113 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 114 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய கொல்கத்தா அணி 10.3 ஓவர்களிலேயே இலக்கை எட்டி
8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியை கைப்பற்றியது. அதிகபட்சமாக வெங்கடேஷ் ஐயர் 52 ரன்கள் எடுத்தார். இதன் மூலம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 3வது முறையாக IPL சாம்பியன் பட்டத்தை வென்றது. இதற்கு முன்னர் 2012 மற்றும் 2014ஆம் ஆண்டுகளில் கொல்கத்தா அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கோப்பையை வென்ற அந்த அணிக்கு 20 கோடி ரூபாயும், ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணிக்கு 12 கோடியே 50 லட்சம் ரூபாயும் பரிசு தொகையாக வழங்கப்பட்டது. IPL கிரிக்கெட் போட்டிகள் முடிந்த நிலையில் இந்த தொடரில் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கான விருதுகள் வழங்கப்பட்டன. இந்த IPL தொடரில் அதிக ரன்கள் குவித்த வீரருக்கான ஆரஞ்சு தொப்பி விருது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வீரர் விராட் கோலிக்கு வழங்கப்பட்டது. அவர் இந்த தொடரில் 741 ரன்கள் குவித்து முதல் இடத்தில் உள்ளார். தொடரில் 24 விக்கெட்டுகளை வீழ்த்திய பஞ்சாப் அணியின் ஹர்ஷல் பட்டேலுக்கு அதிக விக்கெட் வீழ்த்தியதற்கான ஊதா தொப்பி விருது வழங்கப்பட்டது. வளர்ந்து வரும் வீரருக்கான விருதை ஆல்ரவுண்டரான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் நிதிஷ்குமார் பெற்றார். 17 விக்கெட்டுகளை வீழ்த்தியதுடன் 488 ரன்கள் குவித்த கொல்கத்தா அணியின் சுனில் நரேனுக்கு தொடர் நாயகன் விருது வழங்கப்பட்டது. தொடரில் 42 சிக்சர்கள் விளாசியதற்காக ஹைதராபாத் அணி வீரர் அபிஷேக் சர்மாவுக்கும் 73 பவுண்டரி அடித்த ஹைதராபாத் அணியின் டிராவிஸ் ஹெட்டுக்கும் அதிக பவுண்டரி அடித்த வீரருக்கான விருது வழங்கப்பட்டது. சிறந்த கேட்ச் பிடித்தவருக்கான விருது கொல்கத்தா அணி வீரர் ரமன்தீப் சிங்குக்கு வழங்கப்பட்டது. இந்த விருதுகளுடன் 10 லட்சம் ரூபாய் பணமும் பரிசு தொகையாக வீரர்களுக்கு வழங்கப்பட்டது. மீண்டும் முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் உருவான ரெமல் புயல் வங்கதேசம் அருகே கரையை கடந்த நிலையில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ராஜஸ்தான், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு வட மாநிலங்களில் 4 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் என்று இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. 100 நாள் திட்டத்திற்கு 24 ஆண்டுகளுக்கு பயன்படக்கூடிய பெருந்தொகையை பிரதமர் மோடி 22 தொழிலதிபர்களுக்கு தள்ளுபடி செய்திருப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.